Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து VBA user formல next button, previous button யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை வந்து view பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அந்த மேக்ரோ. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு show user form அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த யூசர் ஃபார்ம் வந்து எனேபிள் ஆயிடும். டேட்டா என்ட்ரி ஃபார்ம் மாதிரி எனக்கு எனேபிள் ஆயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் 8 பட்டன்ஸ் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா கமாண்ட் பட்டன் இருக்கு, இன்சர்ட், டெலீட், அப்டேட், சர்ச், கிளியர், எக்ஸிட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல வந்து டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கு பாருங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ், நெக்ஸ்ட் பட்டன். ஸோ இந்த மேக்ரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இந்த டாப்ல இருக்கிற இந்த 6 கமாண்ட் பட்டனை வச்சு நம்ம ஆல்ரெடி வந்து பப்ளிஷ் பண்ணிட்டோம். நம்ம சேனல்ல வந்து யூசர் ஃபார்ம் பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா பார்ட் 17ல, தட் மீன்ஸ் பார்ட் 17ல நமக்கு இந்த வீடியோ ஆல்ரெடி இந்த 6 கமாண்ட் பட்டனை வச்சு நம்ம ஆல்ரெடி வந்து பப்ளிஷ் பண்ணிட்டோம். நம்ம அதில் வந்து கிளியரா இந்த ஃபார்ம் எப்படி டிசைன் பண்றது, நம்ம இந்த இன்சர்ட்டுக்கான கோடு, டெலீட்டுக்கான கோடு, அப்டேட்டுக்கான கோடு, சர்ச்சுக்கான கோடு, கிளியருக்கான கோடு, எக்ஸிட்டுக்கான கோடு, இது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து கிரியேட் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க அந்த பார்ட் 17 போயிட்டு நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்ல போயிட்டு விசிட் பண்ணுங்க. அந்த வீடியோவை நான் இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் லிங்க் பண்றேன். அதே மாதிரி ஐகார்டுலயும் வந்து நான் லிங்க் பண்றேன். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டம்ல இருக்கிற இந்த ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். இப்போ பாருங்க இது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஆல்ரெடி டேட்டா இருக்கு. இப்போ பாருங்க நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த யூசர் ஃபார்ம்ல வந்து ஆர்டர் ஐடி, நேம், மொபைல், ரீஜியன், அந்த குவான்டிட்டி எல்லாமே எனக்கு சேஞ்ச் ஆகும். அகைன் நெக்ஸ்ட் கிளிக் பண்றேன். எனக்கு பாருங்க இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற டேட்டா செட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இங்க வந்து சேஞ்ச் ஆயிட்டே வருது. இப்ப லாஸ்ட் வேல்யூ போன உடனே பாருங்க, இப்ப லாஸ்ட் வேல்யூ நமக்கு இப்ப யூசர் ஃபார்ம்ல இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஆல்ரெடி யூ ஆர் இன் த லாஸ்ட் ரோ, நோ மோர் டேட்டா அவைலபிள் நெக்ஸ்ட். ஸோ இப்படி ஒரு மெசேஜ் பாக்ஸ் நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ அகைன் நான் ப்ரீவியஸ் கொடுக்குறேன். எனக்கு யூசர் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேட்டாவுக்கு போகுது. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட்டா போயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி யூ ஆர் இன் த ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்னு சொல்லி நமக்கு அங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இப்படி டேட்டாவை நம்ம வியூ பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நமக்கு இந்த இன்சர்ட், டெலீட், அப்டேட், சர்ச், கிளியர், எக்ஸிட் இதை நம்ம அகைன் வந்து பார்க்க தேவையில்ல நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு அகைன் டூப்ளிகேட் ஒர்க்கு. நீங்க இந்த கான்செப்ட் நீங்க பார்க்க, ஏன்னா இது நமக்கு இங்கேயும் ஒர்க் ஆகும். இப்போ பாருங்க கிளியர் கொடுத்தனா இந்த ஃபார்ம்ல இருக்கிற கண்டென்ட் வந்து கிளியர் ஆகும். எக்ஸிட் கொடுத்தா எனக்கு இந்த ஃபார்ம் எக்ஸிட் ஆயிடும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட், இப்போ பாருங்க இந்த இடத்துல நான் இதை கிளியர் கொடுத்துட்டு இப்போ புதுசா ஒரு ஐடி நான் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2377 நான் கொடுத்துட்டு இங்க பாருங்க நவீன்னு கொடுக்குறேன். ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா பென் டிரைவ்னு சொல்லி கொடுக்குறேன். ரீஜியன் வந்து நார்த் கொடுக்குறேன். குவான்டிட்டி வந்து 100 கொடுக்குறேன். இப்போ நான் இன்சர்ட் கொடுத்தா எனக்கு இன்சர்ட் ஆகும். பாட்டம்ல பாத்தீங்கன்னா இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ இதையே நான் டெலீட் கொடுத்தனாக்க டெலீட் ஆயிடும். இப்போ பாருங்க டெலீட் கொடுத்தாக்க ஆர் யூ ஷுவர் வாண்ட் டு டெலீட்னு இருக்கு. நோ கொடுத்தா டெலீட் ஆகாது. இப்போ அகைன் கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்தா எனக்கு அந்த ரோ டெலீட் ஆயிடும். இப்போ அப்டேட் கொடுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா 2377ல இருக்கு. இப்போ இதை கிளியர் கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு ஐடி இப்போ ஃபைண்ட் பண்ண போறேன். 1213ங்கிறத நாங்கள் டைப் பண்ணிட்டு இப்போ சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஐடிக்கு ரிலவெண்டான நேம் நமக்கு ஷோ பண்ணும். இப்போ இதுல நான் ஏதாவது சம்திங் வேல்யூ 56 100ன்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 56 100ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்தனா எனக்கு ஆர் யூ ஷுவர் வாண்ட் டு அப்டேட்னு கேட்கும். இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பாலாஜி நேமுக்கு 100 சொல்லிட்டு அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி நம்ம வந்து இந்த கான்செப்டை வந்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். பட் இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறது உங்களுக்கு இந்த பாட்டம்ல இருக்கிற ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் மட்டும் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க. ஓகேங்களா? இதை நான் இப்போ யூசர் ஃபார்மை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டெவலப்பர் டேப்ல இங்க விஷுவல் பேசிக் நான் போயிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த விஷுவல் பேசிக் அப்ளிகேஷன்ல
நம்ம இந்த மாடியூல் 1ல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா show user form அப்படின்னு ஒரு மேக்ரோ நேம் இருக்கு. இதுல வந்து என்னோட first user form 1.show, that means எனக்கு user form 1 அதை வந்து நான் ஷோ பண்றேன். அந்த மேக்ரோ பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த user form enable ஆகணும். அதுதான் நம்ம வந்து இங்க கொடுத்திருக்கிறோம். இங்க வந்து நான் assign மேக்ரோல இங்க வந்து பாத்தீங்கன்னா show user form அப்படின்ற மேக்ரோ லிங்க் பண்ணிருக்கேன். இப்போ இந்த user form வந்து நான் டபுள் கிளிக் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிசைன் பண்ணது எல்லாமே இருக்கு. இப்போ இதை வந்து உங்க விசிபிலிட்டிக்காக நான் லிட்டில் வந்து விட்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நமக்கு அந்த டெக்ஸ்ட் எல்லாமே ப்ராப்பரா விசிபிள் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதுதான் நம்ம ஆல்ரெடி ஃபார்ம் டிசைன் பண்ணது. இந்த ப்ளூ கலர் இருக்குங்களா, இதை நான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் பட்டனோட இந்த பாட்டமில் 2 கமாண்ட் பட்டன் இருக்கு பாருங்க, ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்டுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ப்ரீவியஸ் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்க cmd_previous சொல்லி நான் நேம் கொடுத்துக்கிட்டேன். கேப்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லெஃப்ட் ஆரோ 3 times கொடுத்துட்டு தட் மீன்ஸ் லெஸ் தென் சிம்பிள் கொடுத்துட்டு அந்த இண்டிகேஷனுக்காக ப்ரீவ்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி என்னோட பேக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கலர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் பட்டனில் வந்து பாருங்க cmd_next இருக்கு. இங்கே வந்து கலர் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே வந்து நெக்ஸ்ட் கேப்ஷனில் வந்து நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்துருக்கோம் 3 times ரைட் சைடு இண்டிகேஷனுக்காக. ஓகேங்களா? லெஃப்ட் சைடுக்கு லெசன் கொடுத்துருக்கோம், ரைட் சைடுக்கு வந்து நெக்ஸ்ட் போகிறது நம்ம கிரேட்டர் தென் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ஓட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1_order id, நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 2_name. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பேசிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணும்போது 1 2 3 4 அப்படி தான் கிரியேட் ஆகும். நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 டெக்ஸ்ட் பாக்ஸஸ் இருக்கு. இப்போ வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் நம்ம அண்டர்ஸ்கோர் கொடுத்து அந்த ஸ்பெசிஃபிக் லேபிள் நேமை நம்ம கொடுத்துக்கிட்டோம். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக கோடில் நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம கால் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் 4_region, டெக்ஸ்ட் பாக்ஸ் 5_quantity. ஸோ இதுதான் நமக்கு டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2 கமாண்ட் பட்டன் இருக்கு இல்லைங்களா, ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இதில் போயிட்டு நம்ம கோடு கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் இந்த யூசர் ஃபார்மில் டபுள் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடுக்கு போயிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த யூசர் ஃபார்ம் வந்து இனிஷியலைஸ் ஆகும்போதே நான் என்ன பண்ணுறேன், இந்த கோடு வந்து எனக்கு அங்கே கால் ஆகி எனக்கு அந்த செகண்ட் ரோவில் இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்க, நான் இங்கே கிளிக் பண்ணும்போது இனிஷியலைஸ் ஆகும்போதே அந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் அதாவது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் பர்சனோட இன்ஃபர்மேஷனு 1203 அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு ஃபில் ஆகிருக்கும் ஃபார்ம் இனிஷியலைஸ் ஆகும்போதே. ஓகேங்களா? இதை தான் நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து பாருங்கள், இப்போ நான் இந்த ஃபார்மில் டபுள் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ கரண்ட் ரோ அப்படின்ற வேரியபிளில் 2ன்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். இப்போ 2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ அப்படின்றத இண்டிகேஷன் பண்ணுறதுக்காக. இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் 1_order id என்னோட எல்லா டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் ரேஞ்ச் ஆஃப் ஏ காலமை பேஸ் பண்ணி என்னோட கரண்ட் ரோ. இப்போ ஏ காலமை பேஸ் பண்ணால் என்னோட கரண்ட் ரோ வந்து 2ன்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஏ காலமில் செகண்ட் ரோ அப்படின்னாக்க இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ஷோ பண்ணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோ வந்து 2 கொடுத்துட்டேன். எனக்கு ஏ காலமில் செகண்ட் ரோ வேல்யூ என்னவோ அந்த ஆர்டர் ஐடி. அதே மாதிரி பி காலமில் செகண்ட் ரோ அப்படின்னாக்க இந்த பி காலமில் செகண்ட் ரோலுங்கும் போது இன்டர்செக்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரகு. அதே மாதிரி சி காலம் பைக்கு, டி காலம் நார்த்து, இ காலம் 25th. அதை தான் நம்ம இங்கே சி டி இன்னு கொடுத்துருக்கோம் அந்தந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நேமுக்கு. ஓகேங்களா? கரண்ட் ரோ வந்து லாஸ்ட் ரோ. இப்போ இதில் ஒன் மோர் திங் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். இந்த கரண்ட் ரோ அப்படின்ற வேரியபிளை நான் லாங் டேட்டா டைப்பில் என்னோட டாப்ல வந்து என்டையர் கோடுக்கு முன்னாடி நான் குளோபல் வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா dim current row as long அப்படின்னு சொல்லிட்டு இந்த
என்டையர் கோடுக்கு பிகினிங்ல டாப்ல நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து குளோபல் வேரியபிள் சொல்லுவோம். நம்ம இதை மல்டிபிள் சப் ப்ரொசீஜர்ல வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு ஃபார்ம் இனிஷியலைஸ் ஆகும்போதும் இந்த கரண்ட் ரோ அப்படின்ற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எனக்கு ப்ரீவியஸ் கமாண்ட் பட்டன் இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கமாண்ட் பட்டன்லையும் இந்த கரண்ட் ரோ வேரியபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இப்போ அண்டர்ஸ்டாண்டபிளா வந்துருக்கும் நினைக்கிறேன். இந்த கரண்ட் ரோ அப்படின்ற வேரியபிள் வந்து குளோபலா நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ என்னோட யூசர் ஃபார்முக்கு நான் போயிடுறேன். இப்போ இனிஷியலைஸ் ஆகும்போது இந்த ஃபார்ம்ல வந்து டிஃபால்ட்டா அந்த செகண்ட் ரோல இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஃபில் ஆயிருக்கும். இப்போ ப்ரிவியூ இருக்கு இல்லைங்களா, ப்ரீவியஸ் கமாண்ட் பட்டனை நான் டபுள் கிளிக் பண்றேன். இப்போ கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கமாண்ட் பட்டனுக்கான கோடு இதுதான். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இஃப் கரண்ட் ரோ ஈக்குவல் டு 2 இருந்ததுன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம குளோபல் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிருக்கோம் இந்த கரண்ட் ரோ அப்படின்றத. ஃபார்ம் இனிஷியலைஸ் ஆகும்போதே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கரண்ட் ரோ ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி அங்க செட் பண்ணிருக்கோம். ஸோ நமக்கு இந்த கரண்ட் ரோ ஈக்குவல் டு 2 இருந்ததுன்னா தென் மெசேஜ் பாக்ஸ்ல வந்து ஆல்ரெடி யூ ஆர் இன் த ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்னு வரும். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரீவியஸ் கொடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நெக்ஸ்ட் கொடுக்கும்போது இங்க டவுன்ல இந்த லாஸ்ட் வேல்யூல இருக்கும். இப்போ ப்ரீவியஸ் கொடுக்கும்போது இப்படி ஒன்னா நமக்கு டாப்ல போகும்போது இந்த செகண்ட் ரோ போகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மெசேஜ் பாக்ஸ் வந்து இங்க வந்து டிஸ்பிளே பண்ணிடும். ஓகேங்களா? டிஸ்பிளே பண்ணிட்டு எக்ஸிட்ஸ் அப் ஆயிடும். ஓகே கொடுத்த உடனே. ஓகேங்களா? எக்ஸிட்ஸ் அப்னா இந்த என்டையர் ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடும். ஸோ இண்டிகேஷன் பண்ணிட்டு க்ளோஸ் ஆயிடும். இங்க நமக்கு இந்த ஏரியாவுக்கு போகாது. எல்ஸ் இன்கேஸ் இந்த கரண்ட் ரோ நாட் ஈக்குவல் டு 2 இருந்ததுன்னா, ஒருவேளை இது ஈக்குவல் டு 2 இல்லாம வேற ஏதாவது நம்பர் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எண்ட் இஃப்க்கு போயிடும். மெசேஜ் பாக்ஸ்க்குள்ள போகாது. இங்க போயிட்டு கரண்ட் ரோ ஈக்குவல் டு கரண்ட் ரோ பிளஸ் -1 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த -1 எதுக்குன்னா இந்த கரண்ட் ரோல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூல இருந்து -1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, கரண்ட் ரோன்றதுல எனக்கு 6ன்னு இருக்குன்னா இதுல இருந்து -1 கொடுக்கும்போது எனக்கு 5th ரோவுக்கு போகும். ஸோ அதுல இருக்கிற வேல்யூவை எடுத்துட்டு வந்து எனக்கு இங்க இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கோட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே ரன் பண்ணலாம். எப்படி இது ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ நான் இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பிரேக் பண்ணிக்கிட்டு இங்க ரன் பண்றேன். ப்ரீவியஸை கிளிக் பண்றேன். இப்போ பாருங்க இந்த இடத்துல இனிஷியலைஸ் ஆயிட்டு இங்க போயிட்டு எனக்கு ஸ்டாப் ஆயிடுது. இப்போ பாருங்க இங்க வந்து கரண்ட் ரோ வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2ன்னு இருக்கு. ஆல்ரெடி ஃபார்ம் இனிஷியலைஸ் ஆகும்போது 2ல தான் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு இது என்ன ஆகும்னா இங்க நமக்கு போயிடும். பாத்தீங்கன்னா ஆல்ரெடி யூ ஆர் இன் த ஃபர்ஸ்ட் ரோன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ F8 ப்ரெஸ் பண்றேன், இது ஆயிடுது. இப்போ அதுவே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நான் நெக்ஸ்ட் பட்டன் இருக்கு இல்லைங்களா, இது நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் அப்படின்ற இந்த கமாண்ட் பட்டன்ல நம்ம கோடு கிரியேட் பண்ணிருக்கோம். இது இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க கோடு ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இப்போ இங்க போயிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்க இங்க எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு ஆட்டோமேட்டிக் இந்த கரண்ட் ரோல வந்து பாத்தீங்கன்னா 2 கரண்ட் ரோ ஈக்குவல் டு லாஸ்ட் ரோவா இருந்ததுன்னா நமக்கு இங்க போகணும் இந்த மெசேஜ் பாக்ஸ். ஸோ உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கரண்ட் ரோ வேல்யூ ஈக்குவல் டு லாஸ்ட் ரோவா இருந்ததுன்னா இங்க மெசேஜ் பாக்ஸ்ல போகணும். இல்லைனாக்கா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பாட்டம்ல போயிட்டு எனக்கு இந்த கோடு இங்க வந்து கரண்ட் ரோ பிளஸ் 1ன்னு சொல்லிட்டு இந்த கரண்ட் ரோல நான் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் லாஜிக்கு. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரீவியஸ் இதுக்கு நான் போயிடுறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்து இந்த கோடுக்கு இப்போ இந்த கரண்ட் ரோ ஈக்குவல் டு கரண்ட் ரோ -1 ப்ரீவியஸ் இதுக்கு போகிறதுக்கு -1 கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 1 ரெடியூஸ் ஆகிட்டே போவோம். நெக்ஸ்ட்டுக்கு போகும்போது +1 கொடுத்துருவேன். இந்த கரண்ட் ரோ +1 கொடுத்துருவேன். இதான் லாஜிக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த எந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் எந்த காலமில் என்னோட கரண்ட் ரோ வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகுனா பி காலம், சி காலம், டி காலம், இ காலம்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கரண்ட் ரோவோட அந்த வேல்யூ எடுத்து அங்கே டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இதுதான் நமக்கு லாஜிக் கொடுத்துருக்கோம்.
இப்போ ஃபார்ம்ல போயிட்டு நெக்ஸ்ட் டபுள் கிளிக் பண்றேன். அதே லாஜிக் தான் இங்க ஆப்போனண்டா இருக்கும். current row equal to current row plus 1. நெக்ஸ்ட் போறதுக்கு +1 ஆட் பண்ணி இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல வந்து A காலம்ல current row வேல்யூ அந்த வேல்யூ எடுத்து நம்ம டிஸ்ப்ளே பண்றோம். அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 3 4 எல்லாத்துலயும் வந்து C D E ல இருக்கிறத நம்ம டிஸ்ப்ளே பண்ணிரோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த current rowன்றது வந்து பாத்தீங்கன்னா 3 சப் ரொட்டீன்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இந்த current row அப்படிங்கற வேரியபிளை. இப்போ இத நீங்க ஒவ்வொன்றையும் செப்பரேட்டா நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணாம குளோபல் வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிட்டு current row அப்படின்றது ஃபார்ம் இனிஷியலைஸ் ஆகும்போது இந்த current row அப்படின்ற வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் கமாண்ட் பட்டனுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் கமாண்ட் பட்டனுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ கோட் இதுதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா சப் ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா cmd_next ன்னு நம்ம அங்க கொடுத்திருந்தோம். அது வந்து கிளிக் ஈவென்ட்ல நமக்கு இங்க கிரியேட் ஆயிருக்கு. இது வந்து நெக்ஸ்ட்கான கோடு. இது வந்து டபுள் கிளிக் பண்றேன். இது வந்து cmd_previous_click eventல இருக்கு. இது வந்து previous data view பண்றதுக்கான கோடு. ஓகேங்களா? பாட்டம்ல ஃபார்ம் இனிஷியலைஸ் ஆகும்போதே நமக்கு இங்க வந்து டாப்ல இனிஷியலைஸ் ஷோ பண்ணோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் இனிஷியலைஸ் இது வந்து இனிஷியலைஸ் ஈவென்ட்ல நம்ம கொடுத்திருப்போம். டாப்ல வந்து இங்க ரைட் சைடு ப்ரொசீஜர்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இங்க யூசர் ஃபார்ம் இங்க ரைட் சைடு இனிஷியலைஸ்னு இருக்கும். ஆனா அந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கமாண்ட் பட்டன் நெக்ஸ்ட் கமாண்ட் பட்டன் வந்து கிளிக் ஈவென்ட்ல இருக்கும். ஓகேங்களா? டாப்ல வந்து பாத்தீங்கன்னா வேரியபிளை வந்து நம்ம குளோபலா டிக்ளேர் பண்ணிருப்போம். சோ இதுதான் கான்செப்ட். ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம இதுல நம்ம ஆல்ரெடி வந்து டெலீட்டுக்கான கோடு, எக்ஸிட்டுக்கான கோடு, கிளியருக்கான கோடு, இன்சர்ட்டுக்கான கோடு, அப்டேட்டுக்கான கோடு இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஸோ இதை வந்து நீங்கள் பார்ட் 17 போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த எல்லா கான்செப்டையுமே நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 8 கமாண்ட் பட்டன் இருக்கு இல்லைங்களா, இந்த 8 கமாண்ட் பட்டனும் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக நீங்கள் வந்து பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.